பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான். முதல்ல பக்தியை விடக்கூடாது, அடிமை செய்கிற தொண்டை விடக்கூடாது. இந்த ரெண்டையும் யார் விடாமல் இருக்கிறாங்களோ உங்களை சிவன் விட மாட்டான். இதை விட்டுட்டா சிவன் விட்டுரும். பக்தியோடு வாழணும், பக்தியோடு வாழணும். நான் தினமும் பக்தியோடு தான் வாழ்கிறேன், சைக்கிள் ஸ்டாண்டு பக்தியோடு அப்படின்னு சொல்லக்கூடாது. பாரதவாசி பக்தியோடு தான் வாழ்கிறேன், நான் டெய்லி 2 ஏற்றி வச்சுருவேன். அந்த பக்தியை ஏற்றினோம்னா 1 மணி நேரம் வாசனையாக இருக்கும், அப்புறம் நாற்றம் வந்துவிடும். ஆனால் இந்த பக்தி உள்ளத்தில் என்றைக்கும் கம கம கமன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவாரம் திருமுறை படிக்கணும். பக்திமையும் தொண்டு செய்யணும். 4 நாளைக்கு தொண்டு செஞ்சுட்டு 5 நாளைக்கு தொண்டு செய்யாமல் விடக்கூடாது. இது சைவங்கிறது ஒன்வே மாதிரி, உள்ளே நுழைஞ்சிட்டா திரும்பி போனால் கௌரவம் கிடையாது, ஒருத்தவங்க கூட சீந்த மாட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே செல்வம் எது தெரியுமா? அடியாருடைய அன்பும் அடியாருடைய ஆதரவும் தான். இன்றைக்கி தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க எங்கே போனாலும் அடியாருடைய அன்பும் ஆதரவும் அவருடைய கருணை தான் என்னை காப்பாற்றுகிறது. அடியாருடைய ஆசி தான் என்னை காப்பாற்றுகிறது. காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரில் அம்மையார் இருந்த அந்த இல்லத்தில், அந்த வீட்டில், அம்மையாருடைய திருமடத்தில் போய் நிகழ்ச்சி. காரைக்காலில் இருந்து மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற எந்த கிராமங்களில் இருந்தும் அடியார்கள் வந்திருந்தாங்க. அந்த அடியார்கள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அந்த அடியார்கிட்ட இருந்து நான் விடைபெறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த வீதியே நெரிசல் ஏற்பட்டது. ஏன் அத்தனை பேரும் வழி அனுப்புவதற்கு மனம் இல்லாமல் இருந்தார்கள். என்ன செஞ்சிட்டோம்? நான் பெரிய எல்லாத்துக்கு பணமாக கொடுத்துட்டேன்? இல்லை. அன்பு செய்தால் அன்பை பெறலாம், வம்பு செய்தால் வம்பை பெறலாம். நம்ம ஓதுகிற திருமுறையும் காட்டுகிற அன்பும் உபச்சாரத்துக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே உட்கார்ந்துருக்குது. இல்லாட்டா வேற எங்கேயாவது இந்த மாதிரி கூட்டம் திருப்பூரில் வேற எங்கேயும் கிடையாது. யார் நடத்தினாலும் வரவே மாட்டாங்க. இந்த அடியவருடைய திருமுறைக்காக, நம்முடைய உபச்சாரத்திற்காக எத்தனை பேர் எந்தெந்த ஊர்களில் இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அத்தனையும் தூக்கி வீசி விட்டு சுந்தரருக்காக, நமக்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வரவுதான் நமக்கு மிகப்பெரிய செல்வம். இதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஏதோ சாப்பாட்டுக்காகவோ மற்றதுக்காகவோ வரல, திருமுறைக்காக வர்றாங்க. திருமுறைக்காக, இசைக்காக, மன நிம்மதிக்காக, தொண்டிற்காக வருகிறார்கள். அவர்கள்தான் நடமாடும் தெய்வங்கள். நீங்கள் தான் நடமாடும் சிவம். இந்த சிவத்தை ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டா உள்ள இருக்கிற சிவம் நம்மளை சரியாக பார்த்து கொள்ளும். இதைத்தான் சேக்கிழா பெருமான் சொல்லுகிறார். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலாரை கவனி, சீலமிலரேனும் திருநீறு சார்ந்தவரை இகழாதே, வார வேடம் நினைப்பித்தீர் என்று சேரமான் பெருமான் நாயனார் சொன்னது போல திருவேடத்தை காட்டுகிறார்கள். சிவத்தோடு ஐக்கியமாகிறார்கள். சிவனடியார் இல்லாமல் திருமுறை வளராது, சிவனடியார் இல்லாமல் சிவாலயம் வளராது. இன்னைக்கு பெரிய சொற்பொழிவாளராக இருக்கட்டும், ஓதுவா மூர்த்திகளாக இருக்கட்டும், இவங்களை ஆதரிக்கிறது யாருன்னு கேட்டால் சிவனடியாராக தான் இருப்பாங்க. எங்கேயாவது மற்றவங்கள லோட்டரி கிளப்பிலையோ மற்ற இடங்கள்லையோ திருமுறை பாட வைக்கிறாங்க, இல்லை மற்றவங்கள காப்பாற்றுறாங்க? இல்லை, சிவனடியார் திருக்கூட்டமும் சிவனடியார்கள் தான் காப்பாற்றுகிறார்கள். அதனால் அடியார்கள் வேறு என்பதை பிரிக்காமல், சிவன் வேறு என்று பிரிக்காமல் எல்லோரும் சிவனடிமை செய்ய வேண்டும் என்கிற பதிகம் இந்த பதிகம்.